Hi student, welcome to Jeffrey Education YouTube channel. இந்த காணொளி மூலம் தரம் 5 மாணவர்களுக்கான விசேட மாதிரி பரீட்சை 2னுடைய முதலாவது வினாப்பத்திரத்தின் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். எங்களாலே இலங்கை முழுவதுமாக நடாத்தப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 2னுடைய வினாத்தாள்களில் பகுதி 1 வினாத்தாளின் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் விடைகளையும் அவற்றுக்கான நுட்பங்களையும் இந்த காணொலி மூலம் நீங்கள் அவதானிக்கலாம். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எங்களுடைய வினாத்தாள்களை பாடசாலைகளில் இருந்தவாறோ வீடுகளில் இருந்தவாறோ பயிற்சி பெற முடியும். அன்பான பெற்றோர்களே, மதிப்பார்ந்த அதிபர்களே, ஆசிரியர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வினாத்தாள்களிலே பயிற்சியை வழங்குங்கள். நிச்சயமாக இறுதி பரீட்சையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய வினாத்தாள்கள் சிறந்த பயிற்சியாக அமையும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. அந்த வகையிலே எங்களுடைய வினாத்தாள்கள் நிச்சயமாக அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கான பயிற்சியாக அமையும். பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக பரிசு திட்டம் ஒன்றையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த காணொலி மூலம் வினாக்களையும் அவற்றுக்கான நுட்ப முறைகளையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 21. கீழே காட்டப்பட்டுள்ள பற்சக்கரங்கள் தொடர்பான சரியான கூற்று எது? இந்த பற்சக்கரங்கள் தொடர்பாக பல்வேறு வினாத்தாள்களிலே வருகின்றன. பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இந்த ஏ பற்சக்கரம் வலஞ்சுழியாக சுற்றினால் அடுத்து உள்ள பற்சக்கரம் தொடுக்கப்பட்டிருந்தால், ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தால் இடஞ்சுழியாக சுற்றும். அதுக்கு அடுத்தது வலஞ்சுழியாக, ஒன்றை விட்டு ஒன்று ஒரே திசையில் சுற்றும். அதெல்லாம் படிச்சிருப்பீர்கள் நீங்கள். அதை அடிப்படையாக கொண்டு இங்கே கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இது வலஞ்சுழியாக சுற்றினா இதுவும் வலஞ்சுழியாக தான் சுற்றும். ஒன்றை விட்டு ஒன்று ஒரே திசை. அப்போ இந்த பக்கம் சுற்றியக்க நிச்சயமாக வாளி கீழறங்கும். விளங்கிட்டா? ஏன் இது வலஞ்சுழியாக சுற்று இந்த பக்கம், இது இந்த பக்கம் சுற்றியக்கல வாளி கீழறங்கும். அப்போ பாருங்க, பற்சக்கரம் ஏ அம்புக்குறி காட்டும் திசையில் சுழலும் போது வாளி மேலே செல்லும். அப்போ இந்த விட வருமோ? வராது. பற்சக்கரம் ஏ அம்புக்குறி காட்டும் திசை சுழலும் போது வாளி கீழ் நோக்கி செல்லும். சரியா? அப்போ இந்த விட வரும் போல இருக்கு. மற்ற மூன்றாவது விடையும் பார்ப்போம். பற்சக்கரம் ஏ அம்புக்குறி காட்டும் திசைக்கு எதிர் திசையில் சுழலும் போது வாளி கீழ் நோக்கி செல்லும். இப்போ எதிர் திசையில் சுற்றினால் வாளி கீழ் நோக்கியா செல்லும்? இல்லை, மேல் நோக்கி போகும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது விட தான் சரி. பற்சக்கரம் அம்புக்குறி காட்டுற திசையில் இந்த ஏ சுற்றினால் இது கீழே போகும். இந்த இதுவும் வலஞ்சுழியாக சுற்றிக்க இந்த வாளி கீழே போகும். சரியா? அப்போ சரியான விட என்ன? ரெண்டாவது விட. கவனமாக இருக்கும். சரியா? விநாயகம் 22. விதுசிகன் பிராணிகளை விற்பனை செய்யும் கடை ஒன்றினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எத்தனை பிராணிகள் விற்பனைக்கு இருக்கின்றன என கேட்டான். அப்போ நேராக கேட்கல, தொலைபேசியெலாம் கேட்குறார். இப்போலாம் அப்படி தான், ஆன்லைன்லாம் ஓட பண்ணலாம். என்ன ரைட். கடைக்காரர் 3 விதமான 15க்கும் குறைவான மிருகங்கள் விற்பனைக்கு உள்ளன என்றார். என்ன சொல்கிறேன்னா, 3 விதமான மிருகங்கள் இருக்குது, ஆனால் 15க்கு குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இதில் முக்கியமானது இந்த ரெண்டையும் கவனிக்கணும். 3 விதமாக இருக்குது, 15. இதுக்குள்ள கோடு போடணும். விளங்கிட்டேப்பா? வினாத்தாளில் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை கூப்பிடி கோடு போடணும். அப்போ தான் திருப்பி திருப்பி வாசிக்க நீங்கள் தவற விடாமல் சரியானபடி அணுகலாம். குறைவான மிருகங்கள் இருக்கா. அவற்றில் 7 நாய்கள் இல்லைன்னு சொல்லி, அவற்றில் 7 நாய்கள் இல்லை. 7 நாய்கள் இல்லை என்று சொன்னால் இது ஒரு வித்தியாசமாக கிடக்கு. என்ன 7 நாய் இல்லை என்று சொல்கிறேன். அப்போ 8 நாய் என்று எடுத்து போடுவோம் நாங்கள். என்ன
இப்போ எங்கட சாதாரணமாக அப்படி தான் வரும். 7 நாய் இல்லைன்னு சொன்னால் 15க்கும் குறைவாக இருக்குன்னா 15 பார்த்துட்டு அப்போ 7 இங்கே போனால் அங்கே மிச்சம் 8 இருக்குமா அல்லது 7 இருக்குமா அப்படி பார்த்து விட்ருவோம். அப்படி இல்லை, 5 முயல்கள் அல்லன்ற 5 முயல்கள் அல்லன்ற 6 பூனைகள் 3 விதமாக தான் இருக்கு என்ற வித்தியாசமான முறையில் பதிலளித்தார். இந்த இப்படி இவற்றை பதிலை வச்சு பார்த்தா புலியான விடையாகத்தான் நாங்கள் அணுக வேண்டி இருக்கு. கீழே ஏற்பட்டுள்ள கடையில் உள்ள செல்லப்பிராணி எண்ணிக்கையாக அமைவது பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருண்டா, 7 நாய்கள் அல்லன்னு சொன்னால் அந்த 7 மெதுவாக இருக்க வேணும். அந்த 2 நம்ம மாதிரி 2 3 விதமானண்டா 2 விதமானதும் 7 இருக்க வேணும். அப்படிதான் அதில் விளக்கம். என்ன 15க்கும் குறைவாக இருக்கண்டால் அதில் 7 நாய்கள் இல்லைண்டா என்று என்ன அர்த்தம்? அப்போ அந்த 7ம் மற்ற 2ம் தான் 7 இருக்க வேணும். அப்போ மீதி நாயாக இருக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க 5 நாய் இருக்குது, 3 முயல் இருக்குது, 2 பூனை இருக்குது. அப்போ இந்த 3 முயலையும் 2 பூனையையும் கூட்டினா 5 வந்துடும். அப்போ 7 நாய்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த 5 தான் அவர் சொல்லுவார் நாய் இல்லை, இது நாய் இல்லை, 7 இல்லை. அப்போ இது 7 இருந்திருக்க வேணும். அப்போ இந்த விட வருமோ? இல்லை. சரி, அடுத்த பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க 4 3 முயலையும் பூனையும் 7 இருந்தால் அந்த 7 நாயாக இருக்கில்ல தானே. அப்போ அப்போ 2 நாய் இருக்காம் அது எடுத்துக்கொள்வோம். ஏன் 7 நாய் இல்லை தானே, 7 நாய் இல்லை. இப்போ 2 நாய் தான் இருக்குது, இல்லை 7 நாய் இல்லை. மற்ற 7 பேர் தான் இருக்கும், பூனையும் முயலுமாக இருக்கலாம். சரி, அவர் 7 நாய்கள் இல்லை, 5 முயல்கள் இல்லை. 5 முயல்கள் இல்லைண்டா என்ன அர்த்தம்? அந்த முயலை தவிர மற்ற 2 5 நாயும் பூனை. அப்போ இங்கே 2 நாய் இருக்குது, 3 பூனை இருக்குது. அப்போ அது 2 5, அப்போ முயல் 4. அப்போ சரியாக இருக்கு போடும். 6 பூனைகள் இல்லைன்ற 6 பூனைகள் இல்லைண்டா என்ன? இப்போ 2 நாயும் 4 முயலும் இருந்தால் 6 பூனை இல்லை. இந்த 6 பூனை இல்லை தானே, மற்ற 3 தான் பூனை. அப்போ ஆகவே இந்த வழியில் பார்த்தா இந்த விட சரி. இப்போ நீங்கள் பாருங்கள் இஞ்சால பற்றி பாருங்க, நீங்கள் 3ஆவது விட சில பேர் கீறி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா 7 நாய் இல்லையாண்டா சரி, 2 முயலும் 5 பூனை கொண்டு போடும், 7 நாய் இல்லை சரி. ஆனால் அடுத்தது பாருங்க 5 முயல்கள் அல்ல. 5 முயல்கள் அல்லன்னு சொன்னால் நாயும் பூனையும் கூட 5 பேர் ஓணமாண்டா இல்லையே. 5 5 2 கூட 7 வந்துடும். அப்போ அங்கே முயல் பிழைச்சி போமே. 5 முயல்கள் அல்ல, அந்த 2 முயல் இருந்தால் மற்ற 2 விதமான மிருகங்களும் 5 இருந்திருக்கும். அப்போ இது அங்கே பிழைக்கு. அப்போ இந்த வினாவுக்கான விட 2வது கொஞ்சம் தர்க்கமான வினா, வித்தியாசமான வினா. கொஞ்சம் திருப்பி பாருங்க, என்ன இந்த விளக்கத்தை விளங்கி கொள்ளணும். சரியா? ஆய் வினா இலக்கம் 23. விமலன் மேசையில் பக்கம் ஏயிலிருந்து வரையும் ஒரு படத்தில் காட்டப்பட்டு. ஒரு மேசை இருந்தால் உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு பக்கம் இருந்தால் அதுக்கு எதிர்பக்கம் இருக்குது என்ன, அதுக்கு எதிர்பக்கம் இருக்குது. இப்போ மேசையில் இருந்து இந்த பகுதியில் இருந்து வரைகிறாராம். அதனை அவனுக்கு எதிரே அமர்ந்திருக்கும் கிருபா அவதானிக்கும் போது, இப்போ இதெல்லாம் கிருபா இருக்கும். கிருபா அங்கே இருக்க போகிறேன்னா இந்த பக்கம் இருக்கும். அப்போ இங்கே இருந்து பார்க்க எப்படி தோன்றும் என்ற சரியான விதம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த வினாத்தாளை திருப்பி பார்த்துருக்கா அப்படியே இந்த வினாத்தாளை தலைகளாக திருப்பி பார்த்துருந்தா என்ன உருவம் தோன்றும், அது இங்கே தோன்றும் பார்க்குறேன் நிமிதி பார்க்க. ஆனால் அப்படி சிம்பிளாக பார்த்துருக்கலாம் உண்டு ஒரு முறை. இல்லாட்டி டாக்காண்டு இதை கீறி போட்டு இந்த பகுதியை மட்டும் கீறி போட்டு அதை திருப்பி பார்த்துக்கலாம். ஆனால் இது மிக இலகுவான வினா. இங்கே பாருங்க, இந்த பகுதியில் இருக்கிற இந்த கீழே தள்ளி கொண்டிருக்கிற இந்த இருக்குத்தானே. அப்போ இது அங்கே இருந்து பார்க்க எப்படி தெரியும்னு சொன்னால், அவர் அங்கே இருந்து பார்க்குறாருன்ற ஒரு ஆள் அங்கே இருந்து பார்க்குறாருண்டா அவர்கிட்ட இடக்கை பக்கம் இஞ்சான் இருக்கும், வலை கைஞ்சா இருக்கும். ஏன்னா அவர் அங்கே பார்த்துட்டேன் உடம்பெல்லாம் பார்க்க. அப்போ இந்த இடக்கை பக்கம் அவர்கிட்ட இடக்கை பக்கம் இந்த வெளியே நீட்டிக்கொண்டிருக்கின்ற பகுதி தெரியக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொன்னால், அப்போ நான் இங்கே இருந்து பார்க்கல இந்த இடத்துல தான் இடக்கை பக்கம் எனக்கு இருக்குது. இப்போ நான் நேராக பார்க்க போகிறேன், விடையில் நேராக தான் காட்டுறேன். இப்போ அங்கேருந்து பார்க்க போகிறது தான் இப்போ இந்த விடையில் காட்டியிருக்கு. அப்படி பார்த்தா இதுலேயும் அது இல்லை, இதுலேயும் அது இல்லை. ஆகவே முதலாவது விடை தான் சரியான விடை. விளங்கிட்டா? இந்த படத்தை தரகடா பிறட்டினா இந்த உருவம் தான் தெரியும், இந்த முதலாவது உருவம் தான் தெரியும். விளங்கிட்டா? ரைட்.
விநாயகம் 24 இன்று திங்கட்கிழமை கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்த வேலையானது எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் எனின் வேலை நடைபெறும் நாட்கள் எத்தனை மிக இலகுவானது. என்ன 6 நாட்கள் இப்படி பாருங்க. இன்று அப்போ இன்று திங்கட்கிழமை, அப்போ இன்று இது கடந்த சனிக்கிழமை என்றால் என்ன, இதுக்கு முதல் ஞாயிறு இருந்திருக்கும், அதுக்கு முதல் சனி இருந்திருக்கும். கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்த வேலை எதிர்வரும் வியாழக்கிழமை, அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இப்படி எழுதணும் பிள்ளை, நீங்கள் எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்தா தான் கண்டுபிடிக்கும். அப்போ இந்த நேற்று முந்தின மண்டு வரைக்கும் அப்போ இன்றுல தொடங்கணும். முதல்ல இன்று 5 கோடை போட்டுட்டு நடுவில் உள்ள கோடு இன்று. அப்போ நேற்று அங்கால இடக்கை பக்கம் உள்ளது நேற்று விளங்கிட்ட அப்படி போடணும். இப்போ இதில் நீங்கள் இப்போ இதை போடுற மாதிரி சில கேள்விகளுக்கு இப்போ இது இன்று எடுத்தா இது நேற்று முந்தினம், இது நாளை மறுதினம். கவனமாக இது இலகுவானது. சரியா, இப்படி செய்து போட்டு பார்க்கணும். வேலை நடைபெறும் நாட்களை திரண்டா இப்போ சனியும் சேர்க்க வேணும், வியாழனும் சேர்க்க வேணும். அப்படி பார்த்தா 6 நாட்கள். சரியா, கடற்கரையில் மாலை வேளை ஒன்றில் நடைபெற்ற சம்பவங்களை குமணன் ஒழுங்கின்றி கைத்தொலைபேசியில் புகைப்படமாக பதிவு செய்தான். அச்சம்பவங்களை சரியான ஒழுங்கில் காட்டக்கூடிய ஒழுங்கு முறை இது. இங்கே பாருங்க பிள்ளைகள், இந்த மிக இலகுவான வினா. இதில் ஒன்றும் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரியான வினா இல்லை. மாலை வேளை என்றால் இது சூரியன் மறைகிறதை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்ட வினா தான். இப்போ முதலாவது படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சி என்ற படத்தில் பாருங்க, சூரியன் இப்போ தான் இங்கே மேலே நிற்கிது. அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். எங்கே இப்போ இது முதலாவது, இது ரெண்டாவது கொஞ்சம் கீழே இறங்கிட்டு. அப்போ இன்னும் அடுத்தது 3 இன்னும் கீழே இறங்கும். அடுத்தது கடலுக்குள்ளே மறையும். இந்த பகுதியில் காட்டியிருக்கு. அப்போ 4வது. அப்போ முதலாவது என்ன சி. அப்போ இந்த வினாவுக்கான விட 3வது விட என்ன சிஏடி தான் ஒழுங்கும். இந்த ஒழுங்கு அது இலகுவான வினா, சூரியன் மறையை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்டு. சரியா, கொஞ்சம் அவதானித்து நீங்கள் செய்யலாம். வினா இலக்கம் 26. பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் ரூபாய் 500 கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கலாம் அல்லது 2 கிலோகிராம் பயிறு வாங்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்றில் 1 கிலோகிராம் அரிசி வாங்கலாம் அல்லது 2 கிலோகிராம், ரெண்டும் வாங்குறத சொல்லல. 500 இருந்தால் 1 கிலோ அரிசியை வாங்கலாம் அல்லது 2 கிலோ பயிர் வாங்கலாம். விளங்கிட்டா? ஆனால் இந்த அரிசியை குறைச்சி வாங்கியகளில் ஒரு காசு மிச்சம் பெறும், அதுக்கு பயிரும் வாங்கலாம். 500 கொடுத்தா 1 கிலோ தானே வாங்கலாம் அரிசி. 1/2 கிலோ அரிசியை வாங்கினா 250 ரூபானே முடியும். அந்த 250 ரூபாய்க்கு பயிர் வாங்கலாமா வாங்கலாதோ? ரைட், வாங்கலாம். அதே அடிப்படையாக கொண்டு தான் இந்த கேள்விக்கு பாருங்க. 500 கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கலாம் அல்லது 2 கிலோகிராம் பயிர் வாங்கலாம். இதற்கேற்ப 500 கிராம் அரிசி வாங்குவதற்கும் 1 கிலோகிராம் பயிர் வாங்குவதற்கும் தேவையான பணம், இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ பாருங்க, 1 கிலோ வாங்குறலாம் 500 ரூபா கொடுத்து. அப்போ 500 கிராம் அரிசி வாங்குறாண்டா இவ்வளவு 250 ரூபா இருந்தால் சரி. 250 ரூபா இருந்தால் எதை வாங்கலாம் சொல்லுங்க அப்போ பிள்ளைகள்? 1/2 கிலோ அரிசி வாங்கலாம், இந்த 500 கிராம் அரிசி வாங்கலாம். அப்போ 2 கிலோ பயிர் வாங்கலாம் 500 கொடுத்தாண்டா. நான் 1 கிலோ பயிர் வாங்கலாம்டா 250 இருந்தால் 1 கிலோ பயிர் வாங்கலாம். அப்போ 1/2 கிலோ அரிசி வாங்க 250 ரூபா, 1 கிலோ பயிர் வாங்க 250. அப்போ 250 தனியாக 250 கொடுத்தா 2 தர மாட்டான். ஏன் 1/2 கிலோ அரிசி 250 ரூபா, 1 கிலோ பயிர் 250 ரூபா. அப்போ ரெண்டும் வாங்க தேவையான பணம் 500 ரூபா. சரி, இந்த கேள்வியில் பல மாணவர்கள் தவறான விடை அளித்திருக்கிறீர்கள். எங்களுக்கு பல மாணவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருக்கும். இப்படியான சில வினாக்கள் மூலம்தான் உங்களை மடக்கி புள்ளிகளை அவர்கள் கழித்து கொள்வார்கள். ஆகவே கொஞ்சம் அவதானமாக வாய்ச்சிருந்தால் நீங்கள் இலகுவான விடையை அணியிருக்கலாம். சரியா? வினா இலக்கம் 27. என்னிடம் உள்ள பணம் ரூபாய் 40 ஆகும். எனது தம்பியிடம் உள்ள பணம் ரூபாய் 12 ஆகும். என்னிடமும் தம்பியிடம் உள்ள பணத்தை சமமாக்குவதற்கு நான் தம்பிக்கு எவ்வளோ பணம் கொடுக்க வேணும்? இலகுவான சின்ன என்ன ஒரு சின்ன வினா, சிறிய வினா. இப்போ பாருங்க,
இந்த வினாவுக்கான விட 14 ரூபாய். ரூபாய் 14. இப்போ என்னடா 40 ரூபாய் இருக்குது, தம்பிகிட்ட 12 ரூபாய் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அரைவாசி தானே ஆக்கணும். அப்போ அரைவாசி 20 2 பேரும் சமமாக இருக்கணுமாண்டா. 40 12 கூட 52 பேரும். 40 என்னட்ட இருக்கிறதையும் தம்பிகிட்ட உள்ள பணத்தையும் கூட்டுவோம். முதல் கூட்டினா 52 40 12 52. சரியா? அப்போ 52 வருதுன்னு சொன்னால் அதை இனி 2 சமனாக்கணும் மாட்டா. 2 ஆக்கணும். எத்தனை 26 26 2ஆவது 26 26. இப்போ இவர்கிட்ட 26 ரூபாய் இருக்கணும், அவர்கிட்ட 26 ரூபாய் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, இவர்கிட்ட 12 ரூபா தான் இருக்குது. இப்போ நான் எவ்வளோத்தை கொடுத்தா இவர் 26 மாறுவேன். சரியா? 14 கொடுத்தா சரி, 14 கொடுத்தா 26 மாறுவேன். 12ஓட 14 கொடுத்தா 26. சரி, சின்ன கேள்வி, ஒரு சின்ன வினா, சிறிய வினா. வினா இலக்கம் 28. செவ்வக வடிவ கடதாசி ஒன்றினை ஒரு ஏயில் காட்டியவாறு புள்ளிக்கோடுகள் வழியே மடி. இந்த ஒரு ஏயில காட்டியிருக்கு, புள்ளிக்கோடில் மடிச்சாச்சு. இதை நீங்களும் படிக்கணும். இப்படி என்ன செவ்வக வடிவான கடதாசி ஒன்று இருக்குது, ஒரு ஏயில காட்டியவாறு இங்கே மடித்து ஒரு பியில் காட்டியாச்சு. மடித்த பின்னர் இப்படி வந்துட்டு கொஞ்சம் மேலே மடித்தாச்சு. ஏன்னா இந்த இடவழி வந்திருக்கு. இந்த இடவழி ஏன் வந்தது? இதில் கீழே இருந்து மேலே மடிச்சிருக்கு. கவனிக்கும், இந்த திசையை நோக்கி மடிக்கிறான்லாம் கவனிக்கும். இந்த உருவில் காட்டின இந்த புள்ளிக்கோட்டை கீறி வெட்டணும். இந்த புள்ளிக்கோட்டை கீறி வெட்டினால் எத்தனை துண்டுகள் கிடைக்கும்? மிக இலவானது. பாருங்க, இதை இப்படி கீறி போட்டு இதை விரிச்சிருந்தா என்ன நடந்திருக்க வேண்டாம். இப்படி இதனோடு விரிச்சிருக்கேங்க, இப்படி தான் வந்திருக்கு. வணங்கிறேன், இப்படி வந்திருக்கு. அப்போ இதில் ஒரு முக்கோண துண்டு இருக்கும். இது வெட்டப்படாது, இது மடிக்கப்பட்ட இடம் தானே. அப்போ இது வெட்டப்படாது. 2 இது 3 செய்து பாருங்க இருக்கு. இப்போ 3 முக்கோண துண்டுகள்லாம் இருக்கு. சரியா? ரெண்டு 4 6 8 ஆகிய இலக்கங்களிலிருந்து ஒரு தடவைக்கு 2 இலக்கங்கள் எடுத்து ஆக்கக்கூடிய எண்கள் எத்தனை? ஒரு தடவைக்கு 2 இலக்கங்களை எடுத்து. இது அந்த குழுவாக்குறது சம்பந்தமான வினாவை இப்படி போட்டிருக்கு. என்ன இப்போ பாருங்க, ஒரு தடவைக்கு 2 இலக்கங்கள். இப்போ 2ஐயும் முதல் 2 எடுப்போம். நாங்கள் 2 எடுத்தால் 2ஐயும் 4ஐயும் எடுத்து 24 என்ன ஆக்கலாம். அது 2ஐயும் 6ஐயும் எடுத்து 2ஐயும் 8ஐயும் எடுத்து 28, 2ஐயும் 6ஐயும் எடுத்து 26. இப்போ ஒரு இலக்கத்தை எடுத்தால் 3 ஆக்கலாம். ஒரு இலக்கத்தை எடுத்த இப்போ 2 ஒரு இலக்கத்தை எடுத்தோம்னால் 2 2 சேர்க்கிறேன்னா 4 சேர்க்கலாம், 6 சேர்க்கலாம், 8 சேர்க்கலாம். அதே போல் எல்லா எண்களையும் எடுக்கலாம். 4 எடுத்தோம்னு சொன்னால் என்ன, 4 எடுத்தோம்னா என்ன நடக்கும்? 4 எடுத்தால் 6 சேர்த்து 46, 8 சேர்த்து 48, 2 சேர்த்து 42. அப்போ ஒரு இலக்கத்துக்கு இங்கே என்ன விளங்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இலக்கத்துக்கு 3 எண்களை ஆக்கக்கூடிய மாதிரி வரும். அப்போ 3 12. அதான் தியரி. சரியா? மிக இலவான ஒவ்வொரு எண்களும் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி ஜோடி சேர்த்தால் 12 முறையில் நாங்கள் 2 இலக்கங்களை எடுத்து ஆக்கலாம் எண்கள். சரியா? இப்போ ஏ என்பவர் வினாயிலக்கம் 30. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும், பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? மிக இலகுவாக இந்த வினாவுக்கு விடை அணுகிறதுக்கு பிள்ளைகள் இப்படி ஒரு முறையை பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் போட்டு ஒரு படம் போட்டு பார்க்குறது. இப்போ நானெல்லாம் ஷோர்ட் வேலாம் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஷோர்ட் வேலாம் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அது வினாவுக்கு ஏற்ற மாதிரி தான் விடையை நீங்கள் அணுகி பழக வேணும். இப்போ அப்படி தான் வினாக்கள் வருகுது. நீங்களாக அணுகி நீங்களாக கண்டுபிடிக்கணும். எந்த ஷோர்ட் வேயும் எந்த ஃபார்முலாவும் அங்கே பயன்படுத்த இல்லாது. சரி, அந்த கைகுலுக்கள் மாதிரி தலையன்ற மாதிரி காலன்று அதெல்லாம் அப்படிலாம் செய்ய இல்லாது. இப்போ வினாக்கள் எடுத்து பார்த்தா இப்போ உள்ள ரெண்டிங் வந்து அப்படி தான். ஆகவே நீங்கள் அந்த அந்த வினா என்னவோ அதுக்குரிய உடைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்கணும்.
நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இது பாருங்கள், இப்படி ஒரு இது வந்தால் சும்மா படம் மூலமே இப்படி காணலாம் பாருங்கள். ஒரு வேலை ஒன்று இருந்தால் இந்த வினாவுக்கான விட 2 நாளில் செய்து முடிச்சிருப்பேன். 2 பேரும் சேர்ந்தா அப்படி என்ன ஒரு வேலை இருக்குன்னு வைப்போம். இதான் ஒரு வேலை. அது ஒரு படமாக சதுரமாக போடலாம், வட்டமாக போடலாம், இதாக போடலாம், ஒரு வேலை. இந்த வேலையை அவர் 3 நாளில் செய்து முடிப்பாருன்னா அதை 3ஆக பிரிப்போம். இப்போ பாருங்க, அதே இந்த வேலையை 3 நாளில் செய்து முடிக்கிறார். உடனே என்னண்டு இது ஒரு நாள், இது 2 நாள், இது 3. அப்போ ஒரு வேலை தான் முழு வேலையாண்டு எடுத்தால் 3 நாளில் செய்து முடிப்பேன். இப்போ இதே வேலையை பக்கத்தில் போடுறேன்னு. இப்போ அதே வேலையை பி என்பவர் செய்திருந்தால், இது ஏ என்பவர் செய்திருந்தால் 3 நாளில் முடிப்பேன். இப்போ பி என்பவர் செய்திருந்தால் எத்தனை நாள் செய்யணும்னா 6 நாள் செய்ய 6ஆக பிரிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏ என்பவர் 1 நாள் 2 நாள் 3 நாள் செய்கிற வேலையை பி என்பவர் 1 2 3 4 5 6 நாள் செய்து முடிப்பார். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 2ஐயும் சேர்த்து பார்க்க போகிறோம். இப்படியண்டா இப்போ 2 பேரையும் உண்டா சேர்த்தா இப்போ முதலாம் நாள் என்ன நடக்க போகுதுண்டா, முதலாம் நாள் ஏ என்பவர் இந்த வேலையை முடிச்சிடுவார். ஏன்னா அவர் இவ்வளோ வேலை செய்யக்கூடிய ஆளோ ஒரு நாளில் இவர் முடிச்சுவார். அதே முதலாம் நாள் இவர் என்ன செய்வார், மற்றவர் பி என்பவர். ஏன்னா பி என்பவர் இவ்வளோ வேலை தான் செய்வார் ஒரு நாளில். அப்போ பி என்பவர் இந்த இதில் இவ்வளோ வேலை செய்து கொடுவார். முதல் நாள் வேலை இவ்வளோ முடிஞ்சிடும். அடுத்த நாள் ஏ என்பவர் இந்த வேலையை செய்திருவார். இந்த பாருங்க, இந்த வேலையை செய்கிறார். அதே நேரம் பி என்பவர் என்ன செய்வார், இந்த வேலையை செய்வார். இப்போ வேலை முடிஞ்சுது. எத்தனை நாளில்? 2 நாளில் வேலை முடிஞ்சு. விளங்கிட்டு ஒரு முழுமையான வேலை 2 நாளில். இப்போ இந்த வாரான வினாக்கள் வேலைக்கு இப்படி படத்தை போட்டிங்கன்னா சிம்பிளை 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். சரி, அப்போ இந்த வினாவுக்கான விட 2 நாளில் 2 பேரும் சேர்ந்தால் செய்து முடிச்சிருக்கணும். சரியா? ஒரு கடிகாரத்தின் மணத்தியால முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையில் உள்ள செங்கோணத்தை விட பெரிய கோணமாக வரைஞ்சிருந்தோம். அது உங்களுக்கு தெரியுமா என்ன? 2:35 அது பெரிய கோணம். உங்களுக்கு சிம்பிளாக பார்க்கலாம். வினாயிலகம் 32. உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் கருப்பு நீலம் சிவப்பு நிற பேனாக்கள் 3 வீதம் உள்ளன. 3 இருக்கு. கருப்பில் 3, நீலத்தில் 3, சிவப்பில் 3. இவற்றிலிருந்து ஒரே நிறத்திலான 2 பேனாக்களை தவறாது பெற ஆக குறைந்தது எத்தனை பேனாக்களை வெளியெடுக்கணும்? இப்போ அதுக்குள்ள 9 பேனா இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் எடுத்த உடனே இப்போ ஒரே நிறத்தில் பேனானா முதலாவது கருப்பு வந்து 2வது கருப்பு வந்தால் ஒரு 2வது பேனோட எடுத்துடலாம் தானே பிள்ளைகள். முதலாவது நீளம் வந்து 2வது நீளம் வந்தால் எடுத்துடலாம் 2ஆம் தடவையில். முதலாம் சிவப்பு வந்து 2வது சிவப்பு வந்தால் எடுத்துடலாம். ஆனால் வருமோ இல்லை, வராது. சில நேரம் அது சில விட வரும். இதான் நிகழ்வு. அது சில நேரம் வரும், சில நேரம். ஆனால் கட்டாயம் எப்போ வரும்னு சொல்லி ஒரு இது இருக்குது பாருங்க. இப்போ வேண்டாம். இப்போ முதலாவது நான் எடுத்துட்டேன் நீளம். அந்த வினாவுக்கார விட பாருங்க, 4வது பேன் எடுத்தால் குறைந்தது ஒரே நேரத்தில் பேனாக்களும் வந்துடும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்ப்போம். கருப்பு இருக்குது, நீலம் இருக்குது, சிவப்பு இருக்குது. கருப்பு இருக்குது, நீலம் இருக்குது, சிவப்பு இருக்குது. கருப்பு இருக்குது, நீலம் இருக்குது, கருப்பு இருக்குது, நீலம் இருக்குது, சிவப்பு இருக்குது. சரி, இப்போ இதில் ஒரே நேரத்தில் அனைவனும் சரி. முதலாவது கேட்கல கருப்பு வந்துட்டுது. முதலாந்திரம் கருப்பு வந்து 2ஆம் தரம் எடுக்க நீலம் வந்துட்டுது. 3ஆம் தரம் எடுக்க சிவப்பு வந்துட்டுது. இப்போ நீங்கள் இனி எது எடுத்தாலும் இந்த 4வது எடுத்தால் போதுமானது. ஒரே நிறத்தை வாரது. இப்போ கேட்கவே கருப்பு இருக்குது. இஞ்சி ஒன்று எடுத்தால் கருப்பு தான் வருதாண்டா, இதோட சோடு சேர்ந்துடும். அப்போ கருப்பு வந்துடும். தச்சுனா நீலம் வந்துடா, இந்த நீளத்தோட சோடு சேர்ந்துடும், நீலம் வந்துடும். சிவப்பு வந்துதாண்டா, சிவப்போட சோடு சேர்ந்துடும், நீலம் சிவப்பு வந்துடும், சோடு சேர்ந்துடும். அப்போ குறைந்தது ஒரே நிறத்தினால பேனையை எடுக்கிறதுக்கு 4 பேனைகளை எடுத்தால் போதுமானது. சரியா? கவனமாக இருக்கும். வினாயிலக்கம் 33. ஒரு நிலையில் பச்சை சிவப்பு நீலம் என்ற ஒழுங்கில் கொடிகள் நடப்பட்டு சிவப்பு கொடியில் முடிந்தது. அங்குள்ள சிவப்பு கொடிகள் 13 எனின் நிலையில் நடப்பட்ட மொத்த கொடிகள் எத்தனை? பாருங்க, சிவப்பு கொடியில் முடியுதாம். இப்படி சிவப்பு, பச்சை, சிவப்பு, நீலம். இதில் உங்களுக்கு தெரியும் என்ன, இலகுவாக நீங்கள் இதை 3ஆல் விரித்து எத்தனை மிஞ்சுதோ அத்தனையாவதை பார்த்து எல்லாம் படிச்சிருப்பீர்கள். அப்படியான கேள்விகள் இனி வேற வாய்ப்புகள் குறை வேணும். அதெல்லாம் நீங்கள் பாடமாகி போட்டீங்கன்னு சொல்லி போட்டு இப்போ வேறு அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை நுழைத்து விடுவோம். இப்போ சின்ன மாற்றத்தை செய்து விடுவோம். அதான் இது. இப்போ சிவப்பு 13 இருக்குன்றால்
சிவப்பு 13 இருக்கான். சிவப்பில் முடிஞ்சுது. அப்போ பின்னுக்குள்ளது எத்தனை இருக்கும்? 12 தான் இருக்குமே. சிவப்பில் முடிஞ்சுது. அப்போ சிவப்பு தான் கடைசியாக இருக்க போகுது. அப்போ முன்னுக்குள்ளதும் கட்டாயம் 13 இருக்கும். விளங்கிட்டா? எல்லாம் 13 இருந்தால் 39 இருந்திருக்கு. ஆனால் சிவப்பில் முடிஞ்ச முடியாது, நீளத்தில் ஒன்று இல்லை. ஆகவே 38. விளங்கிட்டா? இப்போ ஒரு குறிப்பிட்ட இப்போ இந்த சிவப்பில் கட்டாயம் 13 இருக்கண்டா முன்னுக்கு உள்ளதும் 13 தான். முன்னுக்கு குறைவாக இருக்காது, 12 இருக்காது. ஏன்னா சிவப்பில் முடிய போகுது. அப்போ பச்சை சிவப்புன்னா அது ஒழுங்கில் வந்தோன்று. அப்போ நீளம் பின்னுக்கு இல்லை, இருந்திருந்தால் நீளமும் 13 இருக்கும். அப்போ நீளம் 12 தான் இருக்க போகுது. அப்போ கூட்டினா 38. வினா இலக்கம் 34. தரப்பட்ட உருவினை ஒரு சதுரமுகியாக ஆக்குவதற்கு மிக பொருத்தமான உருத்தொகுதிகள் இருந்தது. பாருங்கள், இந்த முதலாவது சதுரமுகி ஆக்க வேணும்னு சொன்னால் இதில் 3 தொகுதிகள், 3 விடைகள் இருக்குது. அதில் 2 தொகுதிகள் இருக்குது. பாருங்கள், எதை கொண்டே இங்கே சேர்த்தால் இது சதுரமுகியாகும். அப்போ முதலாவதாக சேர்த்தா வராது. ஏனண்டா இங்கே பாருங்கள், இந்த பகுதி டானா சரி இங்கே வந்துடும். ஆனால் இந்த இடையில உள்ளது, இந்த இடையிலையும் வேணும். அது இருக்கா இங்கே? இல்லை. இந்த விட வராது. இதில் பாருங்க 2 தான் இருக்குது. இந்த பகுதியில் எத்தனை பேர் வேணும்? 3 இருந்தால் தான் இந்த பகுதி ஃபுல்லாக பூரணப்படுத்தப்படும். இப்போ இது வேறு. ஆகவே 3. இப்படி இலகுவாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? வினா இலக்கம் 35. சாதனா, கயன், ஆரபி, கலா, கீதா ஆகியோர் வட்ட வடிவில் மைதானம் ஒன்றை சுற்றி ஒரே திசையில் நடந்தனர். வட்ட வடிவா இங்கே முக்கியமானது, வட்ட வடிவான மைதானம். கஜன் நடப்பது ஆரவி, சாதனா ஆகியோருக்கு நடுவில். சாதனா நடப்பது கலா, கஜன் ஆகியோருக்கு நடுவில். அதன்படி ஆரவி நடப்பு கேட்டது. ஆரவி எங்கே நடக்கிறான்? அப்போ இந்த வினாவுக்கான விடையை பார்த்தீங்கன்னா 3வது விட கஜன், கீதா ஆகியோருக்கு நடுவில். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு வட்ட வடிவம்னு சொல்லியாச்சு. இப்போ எங்கேயும் நீங்கள் போடலாம், மேலே போடலாம், கீழே போடலாம், பக்கத்தில் இப்படியும் போடலாம். ஆனால் இப்படி தான் நடுவில் கொண்ட 2 கரையிலையும் போட வேண்டி இருக்கு. கஜன் நடப்பது ஆரவிக்கும் சாதனாவுக்கும் நடுவில் தான் கயன் நடக்கிறான். ஒன்று இஞ்சால வரும், அல்லது இஞ்சால வரும். நடுவில் நினைச்சது தானே. 2 பேருக்கு 2 இஞ்சால வரலாம், இஞ்சாலையும் வரலாம். சரி, இஞ்சால போட்டுட்டு. சாதனா நடப்பது கலா, கஜனுக்கு நடுவு. சாதனா யாருக்குன்னா கலாவுக்கும் கயனுக்கும் வேண்டாம். அப்போ கயன் இதில் எடுக்கிறோடைய கலா எங்கே வருவா? இதில் வர போகிறோம். இப்போ நாங்கள் இப்போ ஆரவி, இப்போ யார் ஆரவி நடப்பதாண்டா கீதா பற்றி சொல்லி இந்த கீதாவுங்க போடுறோண்டு சொல்லவே இல்லை. இப்போ நாங்கள்லாம் கொண்டே போடணுமேனண்டா. இப்போ ஆரவிக்கும் சாதனாவுக்கும் இடையில் தான் கயன் இருக்கிறாருண்டா இதில் கொண்டு வந்து கீதாவை போட இல்லாது, இதுலையும் கீதாவை போட இல்லாது. ஏன்? அது அப்புறம் நடுவில் இல்லை. ஆரவிக்கும் சாதனாவுக்கும் நடுவில் கயன் தான் இருக்கிறாருண்டா இதை குழப்பி போடும் இது. அப்போ இதில் வராது. அதே மாதிரி கலாவுக்கும் கையனுக்கும் இடையில சாதனை தான் இருக்கிறா. அப்போ இதில் வராது. ஆகவே இதில் தான் வரலாம். கீதா இதில் தான் வரலாம். இப்போ இதில் கீதாவை போட வேண்டி இருக்குன்னாங்க, நான் கண்டுபிடிக்கும். அப்போ கயன் எங்கே? கீதா வேறு கேட்டது ஆரவி தான் எங்கே இருக்கிறான்டா? கீதாவுக்கும் கயனுக்கும் நடுவில் இருக்குது. இந்த கீதாவுக்கும் கயனுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த கீதாவை கண்டுபிடிக்கிறதுல இருந்து தான் இந்த விடைக்கு நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருக்கலாம் இந்த வினாவுக்கு. சரியா? இது உங்களுக்கு தெரியும். இது நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் இப்போ அழிரசரில் இது எழுதி போட்டு அச்சு பதிச்சு பாருங்க, என்ன தெரியுதோ அதுதான். அல்லாட்டி பேப்பரை தூக்கி பின்னுக்கு திருப்பி பாருங்க, அதுதான் இப்படி இருக்குது. சரியா? ஆகவே மிக இலகுவாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த வினாவுக்கான விட. 2வது வினா இலக்கம் 37. 401, 241, 843, 419, 954 ஆகிய எண்களை ஏறு வரிசையில் எழுதும்போது வரும் 2ஆம் எண்ணினதும் 4ஆம் எண்ணினதும் நடுவில் வரும் இலக்கங்கள் முறைய கவனிங்க. அப்போ இது முதலாவது விட பாருங்க, ஏறு வரிசைப்படுத்தணும் முதல்ல. அதில் ஏறு வரிசைப்படுத்தினா முதலாவது இதான் முதலாவது. இதில் நடுவில் என்ன வருதுன்னா 0. அடுத்தது 4ஆம் எண்,
இதில் நடுவில் என்ன வருது? 4. சிம்பிள். இந்த வினாவுக்கான விட சிம்பிள். வினாலகம் 38. தற்போது எனது வயது 18 வருடங்கள் ஆகும். அப்பாவின் வயது எனது வயது 3 மடங்கு ஆகும். அப்பாவிலும் 6 வருடங்கள் இளையவர். நான் பிறக்கும்போது அம்மாவின் வயது இலகுவானது. இப்போ பாருங்க 18. இந்த வினாவுக்கான விட 18. எனது வயது 12. அதே நேரம் அப்பான்ற வயது 3 மடங்குண்டா 12 3 36. ஆனால் அம்மாவுக்கு வயது அப்பாவிலும் 6 வயது இளையவருண்டா அம்மாவுக்கு வயது 30. இப்போ நான் பிறக்கிற போது அம்மாவின் வேண்டாம் 30லேருந்து 12 கழிச்சு விடுங்க. 30லேருந்து 12 கழிச்சு விடுங்க. சரி. வினா இலக்கம் 39. கீழே காட்டப்பட்ட தகவலுக்கு ஏற்ப வினாக்குறி இடப்பட்டுள்ளது பொருத்தமான நிறை யாது? பாருங்க, இதில் ஒரு மிக இலகுவான வினா. முக்கோணத்தையும் வட்டத்தையும் சேர்த்து 5 கிலோகிராம், சதுரத்தையும் முக்கோணத்தையும் சேர்த்து 6 கிலோகிராம், வட்டத்தையும் சதுரத்தையும் சேர்த்து 7 கிலோகிராம். பிறகு கேட்டிருக்கு வட்டம் உண்டு, முக்கோணம் உண்டு, சதுரம் உண்டு. இது என்ன நிறைய நடு கேட்டிருக்கு. இங்கே பாருங்க என்னென்னா, இதில் ஒரு முக்கோணம் இருக்குது, இதில் ஒரு முக்கோணம் இருக்குது, இதில் ஒரு வட்டம் இருக்குது, இதில் ஒரு வட்டம் இருக்குது, இதில் ஒரு சதுரம் இருக்குது. அப்போ எல்லாம் 2 2 இருக்குது. எல்லாம் 2 2 இருக்கேக்க அதில் நிறைய பார்த்தீங்கன்னா 5 6 11 11 7 18. இதை 2ஆல் பிரித்தா ஒரு வட்டம், ஒரு சதுரம், ஒரு முக்கோணின் நிறை வரும். விளங்குது? எல்லாம் 2 2 இருக்கேக்க 18. அதை 2 ஆக்கினா 1 1 இருந்தால் சரி தானே. அப்போ சிம்பிள் இருந்தா 9 கிலோகிராம். வினா இலக்கம் 40. அருகிலுள்ள கனவுருவில் காட்டப்பட்டவர் சிறிய பகுதியை வெட்டி நீக்கிய பின் தோன்றும் 2 திண்ம உருக்கு தொடர்பான தவறான கூற்றை தெரிவு செய்க. இந்த வினாவில் 2 விடைகள் இருக்க பிள்ளைகள் பாருங்க. இந்த முதலாவது வினாவுக்கு இந்த முதலாவது விடையும் சரி, 3ஆவது விடையும் சரி. ஏனென்றா இரு உருக்களில் மொத்தமாக 12 பக்கங்கள் இருக்கு. அப்போ 12 பக்கம் இருக்காது. ஏன்? இதை வெட்டி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இது இந்த பகுதி அரியம் மாதிரி தான். என்ன அரியம் மாதிரி என்று சொன்னால் இத்தனை பக்கம் இருக்கும்? 5 பக்கம் இருக்கும். இதில் எத்தனை? 6 பக்கம். ஆனால் 12 பக்கம் மட்டும் சொல்லியிருக்கு. 5 வாரம் 11 பக்கம் இருந்தால் தான் சரி. ஆனால் தவறான கூட்டு தானே கேட்டிருக்கு. அப்போ 12 இருந்தால் அப்போ அது பிள்ளை, அப்போ தவறான கூற்று. இரு உருக்களில் மொத்தமாக 11 பக்கங்கள் காணப்படும். அப்போ அது சரி, 11 பக்கம் பண்ணுறது சரி, இது சரி. இந்த இது ஆனால் இரு உருக்கள் மொத்தமாக 14 விளிம்புகள் 14 அல்ல. ஏன்? இதில் 12 விளிம்பு இருக்கும். இதில் எத்தனை விளிம்பு இருக்கும்? முன்னுக்கு 3, பின்னுக்கு 3, சுத்த வர 3, 9 விளிம்பு இருக்கும். இல்லை, முன்னுக்கு 3, பின்னுக்கு 3, சுத்த வர 3. சரியா? அப்போ அதில் அந்த சதுரம் வந்துடும். அப்படி இல்லைண்டா சதுரத்தில் 4 இருக்கும். ஒரு பக்கம் சதுரமாக தெரியும், அதில் 4 இருக்கு. 5 6 7 8, இந்த துண்டு 9. சரி, எப்படியும் பண்ணிக்கணும். அப்போ 9. அப்போ 9 12 மெத்தரு 21 இருக்கும். அப்போ இதுவும் தவறான விடை. ஆகவே முதலாவது விடையும் சரி, 3ஆவது விடையும் சரி. முதலாவது போட்டிருந்தாலும் சரி, 3ஆவது போட்டிருந்தாலும் சரி. சரி, பிள்ளைகளே, இந்த காணொலி மூலம் நீங்கள் 2வது பரீட்சையினுடைய வினாக்களையும் விடைகளையும் அவதானித்தீர்கள். அடுத்த காணொலியிலே எங்களுடைய விசேட மாதிரி பரீட்சை 3னுடைய முதலாவது வினாபத்திரத்தின் வினாக்களையும் விடைகளையும் இலகுவடி நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். எங்களது வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள் 076 47 54 163 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் பாடசாலைகளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சிகளை வழங்குங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. நிச்சயமாக இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எங்களுடைய வினாத்தாள்கள் உதவி செய்யும்.
அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.